கலகலவன சிரி கண்ணில் நீர் வர சிரி. பாருங்க யார் பேசுறான் இப்ப அதை வச்சுக்கூட பார்த்துக்கின்னு தாங்கிறான். எங்கே பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்தாலும் பார்க்குறான், பஸ்ஸில் உட்காந்தாலும் பார்க்குறான், ட்ராவல் பண்ணும்போதும் பார்க்குறான். லேபர் வார்டில் ஒரு அம்மா அட்மிட் ஆகி டெலிவரி ஆகிட்டு சார். அந்த அம்மாவுக்கு டெலிவரி ஆன உடனே மூர்ச்சை தெளிஞ்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கையால் தடவுது. நர்ஸு சொல்லிச்சு, சிஸ்டர் குழந்தை என்கிட்ட இருக்குதுன்னுச்சு. நான் செல்லை தேடுறேம்மான்னு சொல்லிச்சு அந்த அம்மா. பிள்ளையை தேட வேண்டிய காலகட்டத்தில் செல்லை தேடுகிற அளவுக்கு மனித மனம் மாறுபட்டு கிடக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணுக்கு 2 செய்தி சொன்னார். நம்ம பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர், பள்ளிக்கூடங்களில் திறந்து வைத்த தந்தை, அது எல்லாம் இருக்கட்டும். மதிய உணவு திட்டம் தந்தார், அது இருக்கட்டும். அதற்கு மேலாக இந்த சமுதாயத்திற்கு சொன்ன 2 செய்தி என்ன தெரியுமா? என் அன்பு பெற்றோர்களே, உங்களுக்கு உங்கள் இடத்திலே உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை ஊனமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வையுங்கள். அவர்கள் ஆரோக்கியமாக பிறந்தால் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைத்து ஊனமாக்கி விடாதீர்கள். என்ன அருமையான சிந்தனை இந்த நாட்டுக்கு சொன்னார் அவர். அவர் படிக்கவில்லை, ஆனால் அவரை இன்றைக்கு படிக்கிறார்கள். எல்லா துறையிலுமே வல்லுநராக இருந்தார். அதனால எங்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கலந்திருக்கிற ஒரு கூட்டம், அருமையான கூட்டம். பிள்ளைகளுக்கு அவருடைய ஒரிஜினாலிட்டி, வாழ்க்கையில நாம சில முடிவுகள் திணிப்பதை விட ஊட்டுவதற்கு தயாராக இருக்கணும். எனக்குள் இருப்பதை உனக்குள் வரணும்னு ஆசைப்படணும்ன்றதை விட அவனுக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு பாருங்க. நல்ல நல்ல செய்திகளை நாம தான் சொல்லணும். பைபிள்ல ஒரு வசனம் உண்டு, ஆண்டவரே நீர் எம் தந்தை யாமும் குழந்தைகள், ஆண்டவரே நீர் குயவன் யாம் களிமண். ஒரு களிமண்ணை பிசைவதற்கு கூட 2 கைகள் செயல்படுகிறது. ஒரு பானை இப்படிப்பட்ட வடிவத்தில் வர வேண்டும் என்ற அந்த கலைப்பொருளை உருவாக்குவதற்கு 2 கைகளும் முயற்சிக்கிற போது ஒரு கை உள்ளே செயல்படுகிறது, இன்னொரு கை வெளியிலே இருக்கிறது. உள்ளே இருக்கிற கை அதனுடைய வடிவம் இப்படி வர வேண்டும் என்று போராடுகிறது. ஒருவேளை அது வெளிநடப்பு செய்கிற போது வெளியில் இருக்கிற கை உள்ளிருக்கிற கைக்கு ஒத்துழைப்பு கொடு என்று தட்டி கொடுக்கிறது. உள்ளிருக்கிற கைகள் தான் ஆசிரியர்கள், வெளியில் இருக்கிற கைகள் தான் பெற்றோர்கள். 2 பேரும் இணைந்தாதான் சார் ஒரு கலைப்பொருளை உருவாக்க முடியும்னா, ஒரு கலைஞனை, ஒரு அறிவாளியை, ஒரு தேசபக்தனை, ஒரு நாட்டுப்பற்று உடையவனை, ஒரு மொழிப்பற்று உடையவனை, சமுதாய பற்று உடையவனை 2 இடம்தான் கைபிடிச்சு தூக்கணும். அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்ப இருக்கிற நேரம், சூழ்நிலை. அப்படி எல்லாமே வாழ்க்கையில வீணா போயிட்டானே நம்ம சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நாம என்ன பண்றோம், தோல்வி அடைந்தவர்கள் துவண்டு விடுகிற மாதிரி சில நேரங்களில் பேசுறோம். பேசவே கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் பயப்படுறான். இப்போ என்ன, தாழ்வு மனப்பான்மையை விட தற்கொலை முயற்சி உலகத்திலே கிடையாது. எப்பவுமே ஒரு மனிதனை உயரத்த சிகரத்தை தொட வைப்பது எதுன்னா அவனுடைய எண்ணங்கள் தான். எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை சிகரத்தில் உட்கார வைக்கும் சார். மகாகவி பாரதியை உயர்த்தியது எது? அவனுடைய எண்ணங்கள், பரிபூர்ண நம்பிக்கை. நாளை என்பதே நம்பிக்கை தானே சார்? இல்ல, நாளை காலை என்பதே நம்பிக்கை தானே. என்ன கேரண்டி இருக்கு? என்ன இருக்கு? நான் அப்பப்ப சொல்றது, அது ஒன்றுக்காகவே ஆண்டவனுக்கு நாம நன்றி சொல்லணும். அது எந்த ஆண்டவனா இருக்கிறான், அது அல்லாவா இருக்கட்டும், இயேசுவா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், சிவபெருமான யாராவது இருக்கட்டும், அந்த ஒன்று ஒரு நிலைக்காவது இயற்கை ஆற்றலாக கூட இருக்கட்டும். ஏன்னா மனிதனுக்கு ஒரு டேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான். எல்லா மனுஷனுக்கும் இன்னொரு டேட் இருக்குது. ஒரு டேட்டை நாம எழுதுறோம், டேட் ஆஃப் பர்த்னு அப்ளிகேஷன்ல, இன்னொருத்தன் நம்ம அடுத்த டேட்டை எழுத போறோம். இதுக்கு இடையில இருக்கிறதா வாழ்க்கையே. பிறந்த ஆண்டை போடுறோம், ஹைஃபன் போடுறோம், மறைந்த ஆண்டை போடுறோம். அந்த ஹைஃபன் இருக்குல்ல, சின்ன கோடு, அதுதான் நாம வாழ்ந்த வாழ்க்கையின் கால எல்லையே. இதுக்குள்ள போட்டி பொறாமை, நீ யாரு நான் யாரு, நான் என்னுடைய படிப்பு ஒன்றும் வேலைக்கு ஆகாது.
மனிதனாக வாழ்ந்தவனுக்குத்தான் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யாருன்னு கேட்டான் பாருங்க. அதுதான் உண்மை. சார், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அடுத்தவனுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருவது மட்டுமல்ல, அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் ராமநாதபுரத்தில் ஓட்டு வேட்டைக்கு சென்ற போது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒருத்தர் சொன்னார், நேரமாயிட்டு போகலான்னும் போது, உங்களுக்காகவே ஒரு பாட்டி 80 வயசு பாட்டி 3 மணிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்குது வீட்டு வாசல்ல. இந்த பக்கமாக தான் போவார் எம்ஜிஆர், நான் பார்த்துட்டு தான் போவேன்னு நின்றுங்கிறாரு. அதனால் அந்த பாட்டியை பார்த்துட்டு போவோம். நாங்கள் சரி போகலாம் அப்படின்னு ஜீப்பை திருப்ப சொன்னார். ஜீப்பை விட்டு இறங்கி ஓடி வந்து பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அள்ளி, அப்படி கணக்கெல்லாம் பார்க்க மாட்டார், அள்ளி எடுத்து கொடுத்தார். பாட்டி வாங்கிக்கின்னு கண்ணீர் விட்டுது. காசு பத்தலையான்னு கேட்டார். நான் அதுக்காக அழுவலை, உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்லிட்டு போகலான்னு தான் நின்றுங்கிறேன். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கு. நம்பியார் நல்ல மனுஷையா, அவர் மாதிரி ஒரு ஒழுக்கமான நடிகர் கிடையவே கிடையாதுயா. அவர் வில்லனா வாழ்ந்தாரே தவிர வாழ்க்கையில் நல்லவனா வாழ்ந்தாரையா. அவர் தான் ஏன் சபரிமலைக்கு பெரிய குருசாமி. ஆனால் அந்த பாட்டி மனசுல என்னாச்சு, அவரால் இவருக்கு ஒரு கெட்டது வரக்கூடாதுன்னு நினைக்குது பத்தியா. நடிப்பில் கூட ஒருவருக்கு அவருக்கு துன்பப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்குது பார்த்தீங்களா. இதுதான் சார் வாழ்ந்த வாழ்க்கைக்கே அர்த்தம். உலகம் நம்மை பாராட்டணும், உலகம் நம்மை பின்பற்றணும், மக்கள் நம்மளை நேசிக்கணும். அந்த நேசிக்கிற பண்பாட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தா தான் சார் நம்ம பெற்றோர்கள் அவன் நேசிப்பான். நாம் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பணத்தை சம்பாதிக்கிற பாதையை மட்டுமே சொல்லிக் கொடுக்கிறோமே தவிர பண்பாட்டை சம்பாதிக்கிற, மனிதநேயத்தை சம்பாதிக்கிற நடைமுறைகளை சொல்லி தவறிவிட்டோம். தயவு செஞ்சு இங்கே மன்னிக்கணும். உண்மை, ஒரு காலத்தில் வகுப்பறையில் அது இருந்தது சார். நீதி போதனை வகுப்பு முதன்மை கல்வி அலுவலர் இருக்கார். நான்லாம் படிக்கிற காலத்தில் நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது. இப்போ இருக்கிற பாடங்களை நடத்துறதுக்கு நேரம் இல்லைன்றதுனால அந்த பகுதியை எடுத்துட்டு பாடங்களை நடத்துவதிலேயே முழுமையாக ஆசிரியர்கள் ஈடுபடுவதனால் அதை சொல்வதற்கு கூட நேரம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு அதை பெற்றோர்கள் கையில் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக செயல்பட வேண்டிய காலம் இது. அவங்க மேலே இவங்க மேலே அவங்க சொல்லலை இவங்க சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ நம்ம பிள்ளைகளை கூட, அதனால் நான் சொல்றது, அடிக்கடி சொல்றது, மனிதனுக்கு வாழ்க்கையை கொண்டாடி மகிழணும்னா உள்ளார்ந்த ரசனை இருக்கணும். தவறுகளே நிகழ்ந்த போது கூட அதை ரசிக்க பழகிவிட்டால் தவறுகள் கூட தானாக சரியாகும் என்பதிலே நம்பிக்கை உடையவன். எண்ணங்கள் புனிதமானால் சொற்கள் புனிதமாக வரும். எந்த ஒரு மனிதனுக்கு சொற்கள் புனிதமாக வருகிறதோ அவனால் தான் செயல்கள் புனிதமானதாக இருக்கும். அப்ப எண்ணத்துக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் பொருத்தம் நிறையாக இருக்கிறது. இதை போய் ஒரு விலங்கு கட்டியோ பறவை கட்டியோ எதிர்பார்க்க முடியாது. மனிதனிடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். அப்போ அவனுக்கு எண்ணம் உயரமா இருக்கணும். ஒரு செய்தி நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், கொஞ்சம் கவனமாக பார்த்து கேட்டீங்கன்னா தான் அது அதனுடைய ஆழம் தெரியும். ஒருத்தர் கேட்கிறார், ஒரு டாக்டரை பார்த்து கேட்கிறார், டாக்டர் உங்களுக்கு நீங்க ஒரு BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? டாக்டர் சொன்னார், 1 வருடம் நான் உழைத்து சேர்த்தால் தான் BMW கார் வாங்க முடியும். சரி, ஒரு இன்ஜினியரை போய் சிவில் இன்ஜினியரை கேட்கிறார், நீங்க BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 8 மாத சம்பளம் சேர்த்து வைத்தால் தான் நான் வாங்க முடியும். அப்போ 8 மாதம் கடுமையாக உழைக்கணும். சரி, ஒரு கிரிக்கெட் வீரனை போய் கேட்குறார், BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 1 டே மேட்ச் போதும், 1 டே மேட்ச்லேயே நான் வாங்கிடுவேன். சபாஷ். அப்போ ரத்தன் டாட்டா இருக்கிறார். ரத்தன் டாட்டாவை போய் கேட்குறான், நீங்கள் BMW கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 5 ஆண்டுகள் ஆகும்னார். அவன் அசந்து போட்டான். நீனா உலக பணக்காரன், மல்டி மில்லியனரு, நீ நினைச்சா அடுத்த செகண்டே வாங்கலாம். 5 வருஷம்ன்ற, டாக்டர் கூட 1 வருஷம்னாரு, இன்ஜினியர் 8 மாசம்னாரு, கிரிக்கெட் வீரன் 1 நாளுன்னா நீ ஏன் 5 வருஷம் சொல்றேன்னாரு. அப்ப ரத்தன் டாட்டா சொன்னாரு, என்ன பேசுறீங்க, BMW கார் கம்பெனி எவ்வளோ பெருசு, அதை வாங்கணும்னா எனக்கு 5 வருஷம் ஆகும்னாரு.
அவனும் ஒரு காரணம் நினைச்சிருந்தான், அவர் கம்பெனியே நினைச்சார். பத்தியா, பிள்ளைகளுக்கு அந்த ஊக்கத்தை கொடுங்கய்யா, உற்சாகத்தை கொடுங்கய்யா. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. ஒரு குடி பிறந்த நல்லோ நால்வருளும் மூத்தோர் வருகை என்னாது அவருள் இளையோர் நாரும் அரசும் செல்லும் என்று சங்க காலத்து பாடிய பாடலுடைய வரிகளெல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிற ஒரு அழகை அற்புதத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லையா? பிள்ளைகளுடைய கல்விதான் முக்கியம். அந்த கல்வியை நோக்கிய பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்றால் சில நேரங்களில் தோல்வி ஏற்பட்டால் கூட தட்டி கொடுங்க. தோற்பது இயற்கை. எந்த வெற்றி பெற்றவனும் தோற்காமல் வெற்றி பெற்ற வரலாறு இல்லை. 1299 முறை தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் செயல்பட முடியும் முழுமையான வெற்றி பெறாமல் தான் 1300வது முறை வெற்றி பெற்றார். மின் விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்றால். அவரை கூட ஒருத்தன் கேட்டான், அப்ப 1299 முறை நீ தோற்றாயா? தோற்ற இது இல்ல, முயற்சி செய்தேன். அந்த பார்வை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பார்வை வேணும் சார். ஒரு பையன் +2ல ஃபெயில் ஆயிட்டான் சார். ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறதுனால சொல்றேன், பெற்றோர்களுக்கு கேட்டுங்க. ஒரு பையன் ஃபெயில் ஆயிட்டான் +2ல. அவன் சூசைட் பாயிண்ட் போயிட்டான். போன உடனே அவங்க ஊரே திரண்டு வந்து அவனை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது. அவங்க அப்பா போராடி எப்படியோ அவனை மீட்டுட்டார். ஆனாலும் கூட அவனுடைய குற்ற உணர்வு அவன் மனசு விட்டு போகல. ஏன்னா நம்முடைய நம்ம செப்பப்போ கங்கையில் மூழ்கிறான், காவிரியில் மூழ்கிறான், பாவங்கள் போகும்னு. ஏன் தெரியுமா? அது மனதில் உள்ள குற்ற உணர்வுகள் போய்விட்டது என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்தால் அடுத்த நாள் அவன் வாழ்வான் என்பதற்காகத்தான் அதை கூட பெரியவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். குற்றம் வேறு, குற்ற உணர்வு வேறு. எந்த நதியில மூழ்கினாலும் கொலை குற்றம் தான், அது போவாது. ஆனா கொலை செஞ்சிட்டுமே என்ற உணர்வு போயிடும், அந்த மனநிலை மாறும். அப்போ அவர் அப்பா என்ன பண்ணாரு, இவனுடைய டெய்லி பார்க்கிறார் 3 மாசமா, அவனுடைய மன உணர்வு மாறல, அதே மயக்கத்தில் இருக்கான். அவனை அப்படியே கூட்டிக்கிட்டு வாடா வயக்காட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். அவர் 1 ஏக்கர் நிலத்துல பருத்தி செடி வச்சிருக்காரு. அப்படியே வயல் பூரா சுற்றி அவனோட சுற்றி காட்டிட்டு வந்தார். ஒரு இடத்துல ஒரு பருத்தி செடி ஃபுல்லாக பூச்சி பிடிச்சி போச்சு. அவ்வளோ பெரிய வயல்ல ஒரே ஒரு செடி தான் பூச்சி பிடிச்சி போய்க்குது. வயக்காட்டில் வேலை செய்கிற 2 பேரை கூப்பிட்டு இந்த வயக்காட்டை முழுசும் கொளுத்துன்ட்டார். அப்போ பையன் கேட்டான், என்னப்பா உனக்கு என்னென்ன பைத்தியம் முடிச்சு போச்சா? பாதிக்கப்பட்டது ஒரு செடி, அதுக்காக வயக்காடு முழுவதும் கொளுத்த சொன்ன? அப்பா சொன்னாரு, டேய் நீ ஒரு முறை தானே ஃபெயில் ஆன, அதுக்கு உன் வாழ்க்கையை முடிச்சிக்கணும்னு நினைச்சல, அதனால தான் இந்த ஒரு செடி எல்லா செடியும் போகட்டும்னு நான் நினைச்சேன்னாரு. அப்போ பையனுடைய மனசு மாறுச்சியா, இனிமேல் நான் மனமாற்றம் பெறுவேன், அடுத்த முறையில் நான் ஜெயிப்பேன் என்று மனதை மாற்றி கொண்டான். தெரியுமா சார், எப்பயுமே அவங்க பாதையில் போய் தான் நம்ம மாற்றணும். அதே மாதிரி ஒரு பையன் சேலத்தில் நீட்லேயே ஃபெயில் ஆகிட்டான். நீட்டில் ஃபெயில் ஆகி அந்த ஊரில் எது உயரமான இடம்னு அவனே ஆராய்ச்சி பண்ணான். செல்ஃபோன் டவர் தான் உயரமாக தெரிஞ்சுது. ஏற்காடு மலையை விட உயரமாக இருக்குதா இதாண்டா நினச்சி அதில் ஏறிவிட்டான் மலமலன்னு. அவன் உழுந்துட போகிறான்னு சொல்லி ஊரே திரண்டு வந்தது. அம்மா அப்பாலாம் கெஞ்சறான், அவன் வாத்தியாரங்கள்லாம் கெஞ்சறாங்க. அவன் இறங்கி முடிவை மாற்றிக்கிறதா இல்லை. அப்போ ஒரு அவனுக்கு ஃப்ரெண்டு மூச்சு இறைக்க ஓடியாந்தான். ஓடி வந்து கிட்ட சொன்னான், நண்பா எங்கே விழுந்துட்டியோன்னு நான் பயந்தண்டா, நல்ல வேளை நீ விழாமல் இருக்கிற, அமைதியாக கேள்றான் நான் சொல்கிறத. நான் வரும்போதே ஒரு பெரியவரை கேட்டேன், இந்த மாதிரி விழுந்து இறந்துட்டா என்ன ஆகும்னு கேட்டேன். அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொன்னார்ரா அவர். ஒருவேளை நீ அடுத்த ஜென்மம் எடுத்துட்டீன்னா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, கொஞ்சம் யோசிடான்னா. மலமலன்னு இறங்கி வந்துட்டான் சார். அவன் இவ்வளோ பேர் சொன்னப்பெல்லாம் அவன் இறங்கலை சார்.
இதை சொன்ன உடனே இறங்கி வந்துட்டான். அப்பா நல்ல நேரத்தில் வந்து சொன்னடா, எவன்டா மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கிறது, நம்மால் முடியும், ஒரு ஜென்மமே அழிஞ்சு போச்சுடா, நம்மால் முடியாதுடான்னு வந்தான். பார்த்தீங்களா, யாருக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். நீங்களாம் வகுப்பறையில் நீங்கள்னா தப்பாக நினைக்கக்கூடாது. அதிகாரி நாம் படித்த பிஎட்டு எம்எட்டு ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாது. நிஜமாக சொல்கிறேங்க, நான் அனுபவிச்சு சொல்கிறேன். நான் பிஎட்டு சைதாப்பேட்டையில் படித்தேன், எம்எட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன். அந்த ட்ரைனிங்லாம் பயன்பட நினைக்கிறீங்களா? அதையும் தூக்கி சாப்பிட்றவங்கலாம் உள்ளகிறான் சார், அதையும் தூக்கி சாப்பிட்றவங்க உள்ளே உட்காந்துங்கிறான். ரொம்ப சிரமமான காலம் அதுவும். இந்த காலம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாத்தியார் கேட்டிருக்கிறார் கிளாஸில் கட்டுரை, நான் மேலதிகாரி ஆனால் அந்த தலைப்பில் கட்டுரை எழுதுறான்னுக்கிறாரு. 39 பேர் எழுதுறான் சார், ஒருத்தன் உட்காந்துங்கிறான் எழுதவே இல்லை. நீ ஏன்டா எழுதலைன்னாரு, என் செக்ரட்டரி வரட்டும்ட்டான் சார். அவன் முடிஞ்சு போச்சா? அப்போ அவன் அப்பயும் மேலதிகாரி ஆயிட்டான். தயவு செஞ்சு மனிதனுக்கு முக்கியமானது மனம் என்பதை கற்பித்து கொடுப்போம். உங்களை நான் வணங்கி கேட்குறேன், நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன், கடவுள்கிட்ட நாம் பணத்தை கேட்க வேண்டாம் ஐயா, மனசை கேட்போம். ஏன் தெரியுமா? குற்றுயிரும் குலைவுயிருமாக கிடக்கிற கர்ணன் தேர்ச்சக்கரத்திலே அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிறான். அவனுக்கே தெரியல, ஆவி அகத்ததோ புறத்ததோ அறியேன் பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால். ஐயா வேதியரே, என்னுடைய உயிர் உள்ளே இருக்கிறதா வெளியே போய்விட்டதா என்று எனக்கே தெரியாத நேரத்தில் எனக்கு யாசகம் கொடு என்று கேட்டு வந்திருக்கிறாயே. நான் வாழ்ந்த காலத்தில் ஒருவனுக்கும் இல்லை என்று சொன்ன வரலாறே இல்லை. என்னுடைய உடலிலிருந்து உயிர் பெறுகிற தருவாயில் இல்லை என்ற வார்த்தையை வரவழைத்து விடுவாயோ என்று நான் பயப்படுகிறேன். அந்த நேரத்திலையும் உயிர் துடிக்கிற நேரத்திலும் கர்ணனுடைய எண்ணம் நினைக்கிறது என்றால் அதை புரிந்து கொண்ட பெருமான் தான் கேட்டான், எனக்கு உடைய பொருள் உன்னிடத்தில் இருக்கிறது. சிரித்து கொண்டே கர்ணன் கேட்டான், கேள் 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 தருகிறேன்னா, நீ செஞ்ச புண்ணியம் அனைத்தையும் தா என்று கேட்டான். பெருக்கெடுத்த குருதியை கையிலே வார்த்து, அப்படியே நான் செய்த புண்ணியம் அனைத்தும் உனக்கே சேரட்டும்னு அந்த புண்ணியத்தையும் தானம் செய்து விட்டான். பிறகுதான் கிருஷ்ண பகவான் 16,000 வடிவங்களை எடுத்ததாக வில்லிபுத்தூரார் எழுதுவார். அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்து தரிசித்துக் கொண்டிருக்கிற கர்ணனை பார்த்து பெருமான் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். இவ்வளவு நேரம் அவன் கேட்டான், எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்கறதுக்காக வந்தான். கர்ணனுடைய ரத்தம் அவன் கையில் பட்ட மாத்திரத்தில் கேட்க வந்தவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் அதுதான் வள்ளல் கர்ணனுக்கு இருக்கிற மிகப்பெரிய மகத்துவம். அவன் மாறிட்டான். சில இடங்கள்ல மாறுவாங்க, இல்ல மாறிட்டான். என்ன வேணும் கேளுன்னாரு. அவன் வாழ்ந்த காலத்தில் தாயார் என்று தெரியாது, தந்தையார் என்று தெரியாது, உறவுகள் யார் என்று தெரியாது. ஆனால் அதிரதன் என்ற தேர்ப்பாகனுடைய வீட்டில் வளர்ந்த அவமானத்தினாலேயே தலைகுனிந்து வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு அடுத்த பிறவியில் எனக்கு மாற வேண்டும் என்ற வரத்தை அவன் கேட்கவில்லை. என்ன வரம் கேட்டான்? கோடிக்கணக்கான செல்வங்களை எனக்கு கொடுன்னு கேட்கல. இல்லை என்று வந்தவர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயத்தை கொடு என்றுதான் கேட்டான். ஏன் தெரியுமா? பணத்தை நான் சம்பாதிச்சுக்குவேன், இதயத்தை என்னால சம்பாதிக்க முடியாது. கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொடு, அது போதும்னா. அந்த கண்ணனுக்கே கண்ணீர் விட்டு அழுதான் என்று வரலாறு பாரதம் பேசுகிறது என்றால், அன்புக்குரியவர்களே, மனதை முன்னிறுத்துவோம், பணத்தை பின்னிறுத்துவோம். ஏன்னா இன்னைக்கு பிரபஞ்சமே பணவேட்டைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது. சார், நான் 4 நாளைக்கு முந்தி மூத்த குடிமக்கள் ஹோமில் போய் பேசினேன் சார். 350 மூத்த பெருமக்கள், எல்லாமே above 70. அதில் மேக்சிமம் 75% பிள்ளைகள் அமெரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவும் இருக்கிற பிள்ளைகளுடைய தகப்பனார் தாய். நான் என்ன கேட்குறேன், எனக்கு இந்த சமுதாயத்தின் மேலே என்ன வாழ்க்கை வாழறான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. யாரையாவது கேளுங்க, என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கான், என் பிள்ளை ஆஸ்திரேலியாவில் இருக்கான், போயா மண்ணு. கடைசி காலத்தில் உனக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கு, மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உன் கூட வந்து, அப்பா மாத்திரை சாப்பிட்டியா, வேலைக்கு சாப்பிட்டியான்னு கேட்காத புள்ள அமெரிக்காவில் இருந்தான்னா ஆஸ்திரேலியாவில் இருந்தான்னா
தவிர்க்க முடியாதது தான். கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு வந்துரு. எங்க இருந்தாலும் வாழலாம் சார், எங்க இருந்தாலும் வாழலாம். நான் ஒன்றை சொல்லட்டுமா? ஒரு கார்ல பயணம் பண்றாரு, பெரிய கோடீஸ்வரர் சார். BMW கார்ல, ஆடி கார் போறாரு. ஆனா மாரெல்லாம் வலிக்குது, மாத்திரையை சாப்பிட்டுட்டு எந்த வலி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு துடிக்கிறாரு. ஆனா பழைய பாட்டை போட்டுக்கிட்டு டிரைவர் ஆனந்தமா அந்த காரை ஓட்டுறாரு. நான் கேட்கிறேன், அதிர்ஷ்டமான வாழ்க்கை அந்த முதலாளிக்கா, அதை ஆனந்தமாக போகிற டிரைவருக்கா? கொஞ்சம் யோசிப்போம். நாம வாழ்க்கை என்பது பணத்தில் அல்ல, மனதில் தான் இருக்கிறது. அந்த மனசு தான் சார் வேணும் மனிதனுக்கு. அதைத்தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது காரணம். இப்போ மகா சிவராத்திரி வந்ததில்லை, மகா சிவராத்திரிக்கு எல்லாம் கூட்டம் கோயிலில், கோயிலில் சிவன் கோயிலில் கூட்டம். வான் வழியாக பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாயத்திலேருந்து புறட்டு வான் வழியாக வந்தாங்க. கற்பனையாக இருந்தாலும் கருத்து எடுத்துங்க. வான் வழியாக வரும்போது கீழே ஒரு சிவன் கோயிலில் அந்த அம்மா எட்டி பார்த்துட்டு சொல்லிச்சான், உங்களை பார்க்கறதுக்கு தான் லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறார் சர்வேஸ்வரன். இல்லை உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. சரி, எதுக்கும் போய் பார்த்துருவோமா? 2 பேரும் கோயிலுக்கு வந்தாங்க. யாருமே இவங்களை கண்டுக்கல. நேராக உள்ளே போனாங்க. கோயில் பூசாரி இவங்களை பார்த்துட்டு கேட்டார், புதுசாக தெரியுறீங்க, நீங்கள் யார், இன்னும் ஊர்லேருந்து வந்துக்கிறீங்கன்னு கேட்டார். சிவபெருமான் உண்மையை சொன்னார், நான் கைலாயத்துலேருந்து வந்திருக்கிறோம், நான் தான் சிவபெருமான். உங்ககிட்ட நான் ஏன் மாற்றி சொல்லணும், நான் தான் சிவபெருமான்னாரு. என்ன என் கதை விடுற, சிவபெருமானாவது என்கிட்ட வர்றதாவது. அவர் எவ்வளோ நம்பிக்கையில் பூஜை பண்ணிக்கிறாரு பாரு. அவர் வருவார்னு பக்தன் கும்பிட்டுங்கிறான், அவர் வரமாட்டார்னு நம்பிக்கையில் இருக்கிறாரு. என்ன யார்கிட்ட போடுறா விட்றா அப்படின்னா, யோ நான் தான் என் சிவபெருமான். சரி, நம்புறது எப்படி? நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இப்போ சரி, இந்த தீர்த்த சொம்பு இதெல்லாம் சொம்பு, பித்தளை சொம்பு, இதை தங்கமாக்கு பார்ப்போம். அப்படி கையை வச்சாரு சார், தங்கமாயிடுச்சு. திரும்பி பார்க்குறான், அங்கே இருந்த 2 லட்சம் பேரை காணோம். தலை தெறிக்க ஓட்டான். பார்வதி தேவி பதறி போச்சு. அடப்பாவிகளா, இதை பார்த்துட்டு ஆச்சரியமாக ஒழியாரதை விட்டுட்டு ஏன்டா பயந்துன்னு போறீங்கன்னு சிவபெருமான் சிரிச்சாரு. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் அப்புறம் தான் தெரிஞ்சது. 5 நிமிஷத்தில் அவனும் அண்டாம் குண்டாம் தாம்பால் தட்டு டம்ளரு பித்தளை ஸ்பூனு கூட தூக்கான்ட்டான் சார். எங்க அவர் இதை தோடுன்னா சார். அப்பதான் பார்வதி தேவிட்டு சொன்னாராம் ஈஸ்வரன், இவன்லாமா என்ன பார்க்க வந்தான், என் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கும்னு வந்திருக்கிறான். உலகம் எப்படி போகுது பார்த்தீங்களா? இல்லை சார், என் தாத்தாவோ என் பாட்டனுக்கு பாட்டனோ அதை சொல்லி கொடுக்கல சார், உறவுகளை. அதனால்தான் எங்க வள்ளுவன் அன்னைக்கு எழுதினான் சார், காக்கை கரவா கரைந்துண்ணுமாக்கமும் அன்னநீரார்க்கே உளன்னு. காக்கா கூட்டத்தோட எப்படி சாப்பிடுதோ அது மாதிரி உன் உறவுகளோடு சாப்பிட்றான்னு அன்னைக்கே வள்ளுவன் 2000 வருஷத்துக்கு முந்தி சொன்னானே. இன்னைக்கு பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? யாரும் எவரும் வேணாம், அவனுக்கு ஒன்றும் தெரியல சார். யார் எவர், யாராவது பேச தெரியுதா சார்? தயவு செஞ்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வணங்கி கேட்குறேன், நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க ஐயா. கல்வித்துறைகள் சார்ந்து நடத்துறதுனால சொல்கிறேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு 2 மொழி கொள்கை இல்லையா, நமக்கு 2 மொழி கொள்கை. அவன் என்ன மொழி வேணாலும் படிக்கட்டும். எத்தனை மொழி படித்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. வருஷத்துக்கு இஸ்ரேல் இளைஞன் ஒரு வருஷத்துக்கு 64 புத்தகம் படிக்கிறானா சார். யாரு? இஸ்ரேல். சின்ன நாடு இஸ்ரேல். அமெரிக்காவே கலக்கிறான் சார். ஏன்? அத்தனை பேரையும் அறிவாளிகள். அவன் இல்லாமல் எதையுமே கண்டுபிடிக்க முடியாது என்ற அளவுக்கு தன்னுடைய அத்தனை கனிம வளங்களையும் கையில் வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட வல்லரசை ஆட்டி படைக்கிறான் இஸ்ரேல். காரணம் இளைஞருடைய கல்வி திறன். ஒரு பையன், ஒரு ஆள் 64 புத்தகம் படிக்கிறானா. அடுத்த அதிகமாக படிக்கிறவர்கள் ஜெர்மனி. கடைசி லிஸ்ட்ல தான் இந்தியா இருக்குது. ஒரு ஆள் வருஷத்துக்கு 1 புத்தகம் தான் படிக்கிறானா. கொஞ்சம் வாங்கி போவாங்க, நிறைய பேர் வாங்கி போவான். அது வரவேற்பு வரையில வச்சுட்டு போடுவான் தேவம் படிக்கிறதுன்னு. சார், 1000 செய்திகள் உள்ளே இருக்குது சார். நிறைய படிக்கணும். பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தையும் நல்லா தரவாக சொல்லிக் கொடுங்க.
ஏன்னா உலகம் முழுவதும் போகணுன்னா ஆங்கிலம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஆங்கிலம் என்பது வணிக மொழி, நமக்கு வருமானத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். அன்னை தமிழ் வாழ்க்கை மொழி, வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்கும். இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுங்க. அவனுக்கு நல்ல ஃப்ளூண்ட்டாக பேசணும், எழுதணும், எல்லாத்துக்கும் திறமை. அதுக்கு மேலே எந்த மொழி வேணால் படிக்கட்டும், அவன் இஷ்டம், அது கட்டாயப்படுத்தாதீங்க. அவனுக்கு அவனுடைய திறமையை பொறுத்து இருக்கிறது. ஏன் இதை நான் வலியுறுத்தணும் தெரியுமா? மொழி உணர்வில் கலந்தாதான் நீங்கள் வாழ்க்கையில். பேச்சு தானே சார் மனிதனத்தையே இணைக்குது, வார்த்தைகள் தானே சார் இணைக்குது. இப்போ என்னோட சிஓ வந்தார், சிஓ வரும்போது உள்ளே வரும்போது, சார் நான் முதன்மை கல்வியாளர், நீங்கள் உங்களை தெரியும் சார். அப்போ அந்த வார்த்தைகள் தான் எங்களுடைய இணைப்பு பாலம். வார்த்தைகள் என்பது தான் இணைப்பு பாலம். அது அந்த வார்த்தைகளை நல்லா பேச கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஜப்பானில் ஜப்பான் மன்னரும் அமெரிக்க அதிபரும் சந்திக்கணும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 நாட்டு அதிபர்கள் தலைவர்கள் சந்திச்சாங்கன்னா இவங்க 2 வார்த்தை அவங்க லாங்குவேஜில் பேசுவாங்க, இவங்க லாங்குவேஜில் அவங்க 2 வார்த்தை பேசுவாங்க. இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து மினிஸ்டர் வராருன்னு வச்சுக்கோ, ஒன்றிய அரசுலேருந்து மந்திரிங்க வந்தாங்கன்னா என்ன பேசுகிறாங்க மேடையில்? வணக்கம், நன்றி, முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் சந்தோஷம், நம்ம மொழியில் பேசுகிறாரு. அது மாதிரி ஜப்பான் மன்னர் அப்போ பில் கிளின்டன் அதிபர், அமெரிக்கா அதிபர், அவர் 2 பேரும் சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? 2 வார்த்தை. ஜப்பான் காட்டுக்காரங்க ஜப்பான் மொழியான தாய்மொழியை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. ஆனா தன்னுடைய தாய்மொழியை தவிர அவனுக்கு வேற எந்த மொழியை தெரியாவிட்டாலும் அவன்தான் உலக சந்தையில் முதலிடத்தில் இருக்கிறான். ஏன்? அத்தனையும் மொழி வாயிலாக உணர்வுபூர்வமாக தெரிஞ்சுக்கிறான் சார். அப்போ என்ன பண்ணாரு? இந்த ஜப்பான் நாட்டு மன்னருக்கு ஒருத்தன் டியூஷன் எடுத்தான். 2 வார்த்தை. நீ கிளின்டனை பார்த்த உடனே ஹவ் ஆர் யூன்னு கேளு, அவர் ஃபைன் அப்படின்னுவார். நீ என்ன பண்ணுற? மீ டூ அப்படின்னு சொல்லு. இந்த ஆள் மன்னர் மனப்பாடம் பண்ணிங்கிறார் 1 மாதமா. அவாரி அவாரி அவாரி, மீ டூ மீ டூ மீ டூ. பாத்ரூம் போனாலும் மனப்பாடம், எங்கே படுக்க போனாலும் மனப்பாடம். கடைசியில் மேடையில் கிளின்டன் அவர் ஒய்ஃபு ஹிலாரியும் கூட்டிங்கன்னு மேடையில் வந்துட்டார். மேடைக்கு வந்த ஆள் மறந்துவிட்டாங்க. 1 மாதமாக மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. கிட்ட வந்த உடனே ஹவாரியூன்னு கேட்கறது மைண்டில் போயிடுச்சு. ஹுவாரியூன்னு கேட்டான். கிளின்டன் பாருங்க என்ன பண்பா பதில் சொன்னார் பாருங்க. அவர் அது மொழி புரியுது இல்லை. ஹுவாரியோ, ஐ ஆம் ஹிலாரிஸ் ஹஸ்பண்ட். நம்மால் சொல்லிட்டான் மீ டூன்ட்டான். புரியுதா? இப்போ எவ்வளோ சிக்கல் வருது பார்த்தீங்களா? மொழி என்பது நம்முடைய உணர்வோடு கலக்கவில்லை என்றால் சிக்கல் வந்துவிடும். பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுங்கயா, அடிப்படையை சொல்லிக் கொடுங்கயா. அவன் படிக்கிறதுனா என்ன நினச்சிங்க தெரியுமா? பாட புஸ்தகத்தை படிக்கிறது மட்டும்தான் படிப்புன்னு நினச்சிக்கிறான். பாட புஸ்தகம் அவனுக்கு மார்க் வாங்கி கொடுக்கும், மதிப்பு வாங்கி கொடுக்காது. மதிப்பு வாங்கி கொடுக்காது சார், மார்க் வாங்கி கொடுக்கும். பிள்ளைகளுக்கு மதிப்புக்குரிய செய்திகளை நாம் சொல்லிக் கொடுப்போம் சார். மதிப்புக்குரிய செய்திகளை சொல்லிக் கொடுப்போம். நான் போன வாரம் நான் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன் சார். ஒரு சின்ன பிள்ளைய அழைச்சிக்கிட்டு, அவன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன்யா, அவனை கூட்டுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு வந்திருந்தாராங்க அவங்க அப்பா. அவங்க வீட்டில் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குதுன்னு எறும்பு அழிக்கணும்னு எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார் சார். இந்த 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா? அப்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். நல்லா கவனிக்கணும். எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். அப்பா ஸ்டன் ஆயிட்டான் சார். அப்படியே அடடா, நாம் எறும்பு அழிக்கணும்னு நினைச்சு மருந்து கேட்குறோம். ஒரு மருந்து கொடுத்தா உயிர் பிழைப்பாங்கன்ற அக்கறையில் எறும்பை காப்பாற்றுறதுக்கு அவன் நினைக்கிறான். அடடா, மோட்ச சாம்ராஜ்யத்தின் திறவுகோல் ஜீவகாருண்யம்தான் என்று அருட்பிரகாச வள்ளலார் சொன்ன வார்த்தை இந்த பிஞ்சு மனதிலே குடியேறி இருக்கிறது என்று நினைத்த அவங்க அப்பா எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டான் சார். என்ன அழகு! பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய முறையில் சொல்லி கொடுத்தோம்னா அவன் கேட்பான் சார். எப்போ பார்த்தாலும் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவனெல்லாம் இல்லையா, அவன்லாம் வாந்தி எடுக்கிறவன். அது சுய அறிவு இருக்காது.
சுய அறிவு இருக்காது சார். திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. அந்த புத்திசாலித்தனத்தை நாம தான் உருவாக்கணும், கூட பழகணும், பேசணும். பேசாமல் போனதனாலே பல பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கிறது. நிறைய பேசுங்க. பெற்றோர்களுக்கு உங்களை வணங்கி கேட்குறேன், புத்தக திருவிழாவில் வந்ததனுடைய பயனே உறவுகளோடு பேசுங்க, பிள்ளைகளோடு, பெற்ற பிள்ளைகளோடு நிறைய பேசுங்க சார். ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. அந்த பேச்சு வார்த்தை தான் அவர்களை பெரிய சிக்கலில் இருந்து காப்பாற்றும். ஒரு காலத்தில் தாத்தாவும் பாட்டியும் பிள்ளைகள் பேரம் பிள்ளைகளோடு பேசினாங்க, இப்போ அது கூட வாய்ப்பு இல்லாமல் கிடக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் வணங்கி கேட்குறேன், நிறைய விஷயங்கள் உணர்ச்சி வசப்படுகிற போது பேசாமல் மௌனமாக இருந்தாலே மகிழ்ச்சி. வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னா 2 ஆயுதம் வேணும்யா. எதிரிகளை அழிப்பதற்கு 1000 புற ஆயுதங்கள், அக ஆயுதங்கள் 2. மௌனம், புன்னகை 2 ஆயுதங்களை தவிர உலகத்தில் எந்த ஆயுதமும் இல்லை. மகிழ்ச்சியாக மௌனம். சில நேரங்களில் எதிரிகள் தாக்குகிறாளா வார்த்தைகளாக, மௌனமா இருங்க. உரியவர்கள் தாக்குகிறார்களா, சிரித்துக்கொண்டே இருங்க. இந்த 2மே உங்களை தான் வெற்றி அடைய வைக்குமே தவிர எதிரிகளை வெற்றி அடைய வைக்கவே வைக்காது. இந்த 2 ஆயுதங்களை பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். இன்னொன்று நிறைவாக சொல்வது மட்டும் நாம இருக்கக்கூடாது, செயல்பாட்டுக்கும் உரியவர்களாக நாமே இருக்கணும். அன்புக்குரியவர்களே, உணர்ச்சி வசப்படுகிற போது, மன அழுத்தம் மேலோங்குகிற போது தயவு செய்து பேசாமல் இருந்தாலே பிரச்சனைகள் வரவே வராது. மௌனத்தை எப்பொழுது உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா ஹாஸ்பிட்டலே நான் பார்த்துருக்கிறேன். நான் போகிறேன், ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, ரிசப்ஷனில் ஒரு ஆள் உட்காந்துக்கிறான் என் பக்கத்தில் தான். ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து டாக்டர் வெளியில் வர்றார். ஏதோ அவர் வாங்கி வச்சிருந்த ஒரு ஸ்கேன் மிஷினு 2 கோடி ரூபாய் போலகுது. ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தில் அது சரியாக ஸ்கேன் ஒர்க் ஆகலை. டென்ஷன் ஏறி போய் கோவத்தில் வெளியில் வராரு. அந்த நேரம் பார்த்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிறவன் அடுத்த வாரம் அவர்கிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான் போலது. அவரை பார்த்துட்டு சந்தோஷத்தில் ஓடி போய், என் தெய்வமே வணக்கம், அடுத்த வாரம் உங்ககிட்ட தான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போகிறேன், நான் ஆப்ரேஷனுக்கு பிறகு எப்படி இருப்பேன் அப்படின்னா அவர் கோபத்தில் சொன்னார், நீ எப்படி இருப்ப? அவ்வளோதான் சார், முடிஞ்சு போச்சு. அவன் அப்பாயின்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு போட்டான் சார். உணர்ச்சி வசப்படுகிற போது உதடுகள் தவறு செய்யும். ஒப்ப நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மை, அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அருமையான கூட்டம். எனக்கு அடுத்து வருகிற அற்புதமான ஒரு இடி முழக்கமான பேச்சு. நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுவதற்கு முன்பாக, ஏன் நான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கக்கூடாது. இது நடந்த உண்மையை சொல்லிவிட்டு நான் விடைபெறுறேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம், இது 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம். அந்த டீச்சர் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை A4 ஷீட்டில் பாதி கிழிச்சு கையில் கொடுத்துட்டு, நான் சொல்கிற தலைப்பில் கட்டுரை எழுதுங்கன்னாங்க. கடவுளின் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பேன், தலைப்பு தான். அவனை எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டான். எல்லா பேப்பரையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. சனி ஞாயிறு நான் திருத்திட்டு திங்கக்கிழமை கொடுக்குறேன்னு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா டிஃபன் சாப்பிட்டு உட்காடுறாங்க, பேப்பர் திருத்தலாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஹையர் ஆஃபீஸ் பேல் அதிகாரி, பெரிய பொறுப்பில் இருக்கிறவர், செக்ரட்டரியேட்டில் உட்காந்துங்கிறார். இந்த அம்மா பேப்பரை திருத்துறாங்க. படிச்சுட்டு தன்னை அறியாமல் அழுதார்கள். அவர் பார்த்துட்டாரு. ஏம்மா அழற? இந்த பையன் என்ன திட்டி எழுதியிருக்கானா? ஏதாவது தப்பா எழுதியிருக்கானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பின்ன ஏன் அழற? பையன் இந்த தலைப்பில் எழுதியிருக்கான், கடவுளே நீ என் எதிரில் வந்தால் நான் என்ன வரம் கேட்பேன் தெரியுமா கடவுளே? என்னை செல்போனாக மாற்றிவிடு கடவுளே என்ற வரத்தைத்தான் நான் கேட்பேன். ஏன் தெரியுமா கடவுளே? எப்பொழுதும் என்னை உள்ளங்கையில் வைத்து கொண்டாட வேண்டிய என் தாய் 24 மணி நேரமும் உள்ளங்கையில் செல்போனை வைத்துக்கொண்டு பார்த்து பார்த்து சிரிக்கிறாள். படுக்கும் போதும் சிரிக்கிறாள், சமைக்கும் போதும் சிரிக்கிறாள். எந்த நேரமும் அதனிடத்திலேயே பார்த்து பார்த்து சிரித்து, தொட்டு தொட்டு பார்த்து, தடவி தடவி பார்த்து மகிழ்கிறாளே கடவுளே.
ஒருவேளை நீ என்னை செல்போனாக மாற்றிவிட்டால் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும் அல்லவா? அதனால் தான் என்னை செல்போனாக மாற்றிவிடு என்று வரம் கேட்கிறேன் கடவுளே. அது மட்டுமில்லை கடவுளே, என்னுடைய அப்பா பெரிய அதிகாரி. அலுவலகத்திலிருந்து அவசரமாக வீட்டுக்கு வந்தால் 5:30 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருந்த செல்லை ஆன் பண்ணிட்டு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருப்பாரே தவிர எதிரில் உட்கார்ந்து ஹோம்வொர்க் எழுதி கொண்டிருக்கிற என்னை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் கடவுளே. என் அம்மாவிடத்திலும் அப்பாவிடத்திலும் பிரியமாக நான் இருக்க வேண்டும் என்றால் நான் செல்போனாக மாறுவதை தவிர வேறு வழி இல்லை. அதை மாற்றுகிற சக்தி உனக்கு உண்டு, ஆகையினால் என்னை செல்போனாக மாற்றிவிடுன்னு எழுதியிருக்காங்கன்னு அந்த அம்மா அழுதேன்னு. அவரு கோவம் வந்துடுது, எழுந்துரு, அட்ரஸ் எடு, அவங்க அம்மா அப்பா உண்டிலன்னு பேசிடுவோம். முடியாதுங்க, அவன் நம்ம பையன்தாங்க. இதுதான் இன்னைக்கு நிலைமை. பிள்ளைகளை நேசிங்க. நம்மை விட அவன் எதிர்காலத்தில் சிறப்பாக வருவான்னு நம்புங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையில் தான் உருண்டோடுகிறது. அந்த நம்பிக்கையை உறுதியாக வைத்திருப்போம். அந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம ஒருபோதும் தவற வேண்டாம். அந்த வாழ்க்கை முழுவதும் கொண்டாட்டமாகவும் குதூகலமாகவும் இருக்க வேண்டும் என்றால் குழந்தைகளோடு மகிழ்ந்து விளையாடுவோம். குற்றங்களை பார்ப்பதை முழுமையும் தவிர்த்து விடுவோம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, சும்மாவா சொன்னான் பெரியவங்க. எப்ப பார்த்தாலும் குற்றத்தையே பார்த்துக்கிட்டு 1000 ஏக்கர்ல புழுதி காலா விதைச்சிட்டு வந்துட்டான் சார். 1000 ஏக்கர்ல புழுதி காலா வேஸ்ட் வந்துட்டான், மழை இல்லைன்னு, அப்பப்போ பேயும்னு. ஆனால் அங்கங்கே பயிர் வந்துக்குது, வயல் பூரா நெல்லா களையாக வந்துடுது. களை வெட்டினா கூலி கட்டுப்படி ஆகாதுன்னு மாட்டை விட்டு மேயிடான்னு ஊர் பஞ்சாயத்து கூடி முடிவு எடுத்தது. அப்போ ஒருத்தன் சொன்னான், நம்ம ஊரில் ஒரு ஆளுகிறான், அவன் எதை பார்த்தாலும் சொன்னான் அப்படியே பலிக்குது. ஒரு குழந்தை துள்ளி ஓடிச்சு, உமா வேகமாக ஓடுத, வயசு என்னான்னா 2ன்னா, அடுத்தபடி படிக்கட்டில் கழுந்து ஊந்து ஃப்ராக்சர் ஆகி போச்சு, பலிச்சு போகுது அந்த ஆளு. அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு மேலதாளத்தோடு வடபாயத்தோடு சோறு போட்டு மலை மேலே உட்கார வச்சு 1000 ஏக்கரையும் பார்க்க சொன்னான். உமா புல்லான்னு அவன் வாயில வந்தா புல்லெல்லாம் செத்து விடும்டா, இருக்கிற பயிருக்கு களை வெட்ட வேண்டிய வேலை இருக்காதுன்னா. சபாஷ், நல்ல யோசனைடான்னு மேலதாளத்தோடு வச்சு மலைக்கு கூட்டி போய் 1000 ஏக்கரையும் பாடுறா பெரியவரேன்னு சொன்னா. அவன் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு சொன்னான், உமா புல்லுலேயும் அங்கங்கே நெல்லுக்குதுன்னா சார். அதனால குற்றம் நிறைய, இதைத்தான் இப்படிதான் மனிதன் போய் கொண்டிருக்கிறான். அவர்களை கண்டு விலகி நிற்போம், நல்லவர்களோடு பேசுவோம். டெய்லி நல்லவர்களோட நிறைய பேசுங்க ஐயா. பேச்சு என்பது மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். உறவுகளை காப்பாத்துங்க, நண்பர்களை காப்பாத்திங்க. உறவு நட்பு நம்முடைய செல்வமும் செல்வாக்குக்கு பிறகுதான் அதற்கு பிறகுதான் இவைகளெல்லாம் என்பதனாலே வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு பல அம்சங்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி ஒன்று தான் மையப்புள்ளி. அது உறவுகளோடும் குழந்தைகளோடும் அந்த வகுப்பறையிலே இருக்கிற ஆசிரியர்கள் பெற்றோர்களாக மாற வேண்டும், வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் ஆசிரியர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல பிள்ளைகளை வளமாக நலமாக உருவாக்கி உலகத்துக்கு தர முடியும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.